சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சின்ன காமன்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் ஆலையின் 8 அறைகள் இடிந்து தரைமட்டமானது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பற்றி எரிந்த தீயை அணைத்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 7 தொழிலாளர்கள் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆலை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுப்போம், கண்டிப்பாக இருப்போம். அதில் எந்த மாற்றம் மீறல் எதுவும் இருந்திருக்கா சார்? நீங்கள் ஆய்வு பண்ண வரைக்கும் நாக்பூர் லைசன்ஸ் சொன்னாங்க. இப்போ எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், பார்த்துட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிகாரிகளின் உரிய கண்காணிப்பு இல்லாததால் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஒழுங்குமுறை நடைமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற அலட்சிய போக்கு குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், பட்டாசு ஆலை விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகை வழங்குவதோடு காயமடைந்தவர்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.